அனைவருக்கும் ஐடி வணக்கம். 2024 2025 நிதியாண்டிற்கான வருமான வரி படிவம் யார் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நியூ ரெஜிமா, ஓல்டு ரெஜிமா? இதை மேனுவலாக ஃபில்லப் பண்ணாமல் இல்லை ஒரு படிவத்தில் எழுதாமல் எப்படி சீக்கிரமாக கால்குலேட் பண்ணுவது அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டு டவுன்லோட் பண்ணணும். அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பயன்படுத்தி அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஷீட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஷீட்டை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து எதுக்காகனா நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கைடு. இப்போ அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடருங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்க. பேன், சிபிஎஸ், ஜிபிஎஃப் நம்பர், உங்களோட நேமு, உங்களோட டெஸ்டினேஷன் எல்லாமே இல்லை கொடுங்க. அதில் வச்சோடனே ரைட் ஹேண்ட் சைடில் கமெண்ட் பாக்ஸ் வரும். அதை பார்த்து கொடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேன் நம்பருக்கான டீட்டெயில்ஸ், இது தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார்ம் 16க்கான டீட்டெயில்ஸ் தேவைன்னா கொடுத்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் அமௌண்ட்டு, ஹவுசிங் லோன் அமௌண்ட்டு, ஹச்ஆர்ஏ அமௌண்ட்டு எல்லாமே இருக்கும். இந்த ஹச்ஆர்ஏ அமௌண்ட் டைப் பண்ணும்போது ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஹச்ஆர்ஏ டைப் பண்ணுறீங்க, செலுத்துறீங்க அப்படிங்கிறது டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஒரு பாக்ஸில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ஆன் பேஜ். இந்த பெய்ட் ஆன் பேஜில் மார்ச் 2024 நீங்கள் என்ன பே வாங்கினீங்களோ அதை கொடுங்க. பே, ஹச்ஆர்ஏ, இன்க்ரிமெண்ட் மந்த்து, என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அதுக்கு கீழே போனஸ் இருக்கும். போனஸ் அமௌண்ட் இருந்தால் அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிடக்ஷன் அமௌண்ட்டு, சிபிஎஸ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. ஜிபிஎஃப்பில் இருக்கவங்க மட்டும் டைப் பண்ணுங்கள். ஐடி மற்றது எல்லாமே கொடுத்துருங்க. இந்த செலெக்ஷன் கேட் ஏதாவது வாங்கியிருந்தேன்னா அதோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருங்க. எந்த மந்த்து நீங்கள் வாங்கினீங்களோ அதையும் கொடுத்துருங்க. இது வந்து ரிவைஸ்டு பே, அதாவது 6th பே கமிஷன், 7th பே கமிஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அதை கொடுங்க. அதுக்கு கீழே வந்து சேவிங்ஸ் டீட்டெயில்ஸ், எல்ஐசி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஐடி நீங்கள் தனியாக செலுத்திருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர் மற்றதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாக்ஸில், கலர்டு பாக்ஸில் நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் இருந்தால் மாற்றம் செஞ்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பேஜில் நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களோட சிபிஎஸ், டோட்டல் சேவிங்ஸ், நீங்கள் செலுத்த வேண்டிய ஐடி, அப்புறம் சிபிஎஸ் வந்து பிரிஞ்சு வந்திருக்குதா, இடிசி, சிடி, 1பியில் எல்லாம் பிரித்து வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே சேவிங்ஸ் எதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். சேவிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும். அதனால் அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிமோட அமௌண்ட் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம், 2ன்னு கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜிம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 1, 2, 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம், 2 கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜிம்க்கானது மாறிக்கும். அடுத்தது வந்து சேவிங்ஸ் பேஜ் இருக்கும். சேவிங்ஸ் பேஜை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். 1 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து சேவிங்ஸ் பேஜ், இதில் நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் 4th பேஜ் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆன் பேஜஸ். இந்த பெய்ட் ஆன் பேஜஸை எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. ஒவ்வொரு மந்த் வாங்கினா சேலரி செக் பண்ணிடுங்க. ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் உள்ள மாற்றம் செஞ்சுக்கலாம். மாற்றம் செய்ய அதுவே எல்லா சீட்லேயும் மாற்றம் ஆகிடும். இது நியூ ரெஜிம்க்கான சீட்டு. இந்த நியூ ரெஜிம் சீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா சைடில் கலர்டு பாக்ஸில் நீங்கள் மாற்றம் செய்யுங்க. அடுத்து ஃபார்ம் 16. இதில் வந்து நம்ம செகண்ட் பேஜில் 1ன்னு கொடுத்தனால ஓல்டு ரெஜிம் இருக்கும். நீங்கள் நியூ ரெஜிம் வேணும்னா செகண்ட் பேஜில் 2 மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் 16 பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிம் இருக்கும். அப்போ எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஈஸியாக உங்களோட ஐடி ஃபார்மை எடுத்துக்கலாம். அப்புறம் நியூ ரெஜிம் வேணுங்கிறவங்க நியூ ரெஜிமையும் பெய்ட் ஆன் பர்டிகுலர்ஸ் மட்டும் 2 பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுங்க. இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஃபைல், பிரிண்ட்டு, பேஜில் 1, ஃப்ரமில் 1, 2ல் 1 கொடுத்துட்டு
பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்டர் போயிடும். அவ்வளோதான். இப்போ இல்லை ஏதாவது வேறு வெர்ஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் மாறி இருக்கும், அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாறி இருக்கும், அந்த செட்டப் இப்படி மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்ததுன்னா நீங்கள் ப்ளூ கலர் பாக்ஸை பிடிச்சி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து 2007 ஆஃபீஸ் 2007. நீங்கள் வேறு வெர்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.